குருவே நமக. எனது மதிப்புமிகு பேராசான் குருஜெய் அவர்களுக்கு குரு வணக்கம். தந்தையை பிரபலமாக்கும் ராகு, இதுதான் இப்ப நம்ம பேச போற தலைப்பு. அதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் பலன் வேண்டினால் எந்த ஒரு பலனாக இருந்தாலும் சரி, திரைவரைக்கூடிய 90 80 57 13 70 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. ஆன்லைன் முறையில் சிறப்பாக பார்க்கலாம். கட்டண முறையில் கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்ப கான்செப்ட்ல போவோங்க. எனது மேன்மை மிக்க ஆசான் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒரு கோட்பாட்டில தான் பலன்களே இருக்கு. நீ எங்க சுத்தி வந்தாலும் கடைசி அதுக்கு தான் வரணும். பிரசன்ன முறையில பாக்குறவங்க அது வந்து இறைவனோட அருள், அதுக்கெல்லாம் போகலாம், அது நமக்கு தெரியாது. பிரசன்ன முறையில் ஒரு வாடிக்கையாளர் கிரிக்கெட் பத்தி நீங்க ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கட்டணம் தர்றேன்னாரு. அதை பத்தி எனக்கு தெரியாது. முதல்ல கிரிக்கெட் எனக்கு பிடிக்கவும் செய்யாது. சினிமா கிரிக்கெட்லாம் பார்க்கறது இல்லை. அது என்னுடைய பணம், என்னுடைய விருப்பம், அது கட்டாயம் கிடையாது. அப்ப அந்த கிரிக்கெட் சம்பந்தமா பார்க்கறதுல அரசியல்வாதிகளையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்றது இல்லை. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். பொதுமக்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம பார்க்கறேன். எப்பவுமே தனித்துவமான ஜோதிடம், கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டுமே பலன்கள். சரியா? அதே மாதிரி நாத்தியம் பேசுறவங்களுக்கும் ஜாதக பலன் பலன் இல்லை. கண்டிப்பா வரவும் மாட்டாங்க, நம்ம பலன் சொல்ல போறதும் இல்லை. இல்லாத மக்கள் கஷ்டப்படுறவங்களுக்காகத்தான் என்னுடைய ஜோதிட பலனே இருக்குங்க, உறுதியா சொல்லிக்கிறேன். தந்தையை உயர்வாக்கும் ராகு. ராகுன்னு எடுத்துட்டால ராகு சனி சூரிய சந்திரனுக்கு எதிரானவர் சொல்லிடலாம். சரியா? ராகு சூரிய சந்திரனுக்கு எதிரானவர். இருட்டு ஒளிங்க, சூரியன் பேரொளி, இருட்டு ராகு. இருளும் ஒளி சேருமா? சனியும் இருட்டு தான். ஆனா சனியாலும் கொடுமையான இருட்டு ராகு. அப்ப ராகு தசை வரும் பொழுது கண்ணை மூடி சொல்லலாம், தந்தையாருக்கு பின்னடைவுன்னு சொல்லிட முடியாது. விதி விலக்கு இருக்கு. விதி மட்டும் ஒரு இதை வச்சு சொல்லவே முடியாது, பதில் எதிரையும் சொல்ல முடியாது. சரியா? அப்ப இந்த ராகு தசையில தந்தையாருக்கு பிரபலமானோம்னா எப்படி கிரக நிலை இருக்கணும் அப்படிங்கிறத விளக்க பாருங்க. லக்னம் ராசியும் சிம்மம், 9ஆம் இடத்துல ராகு. 9ஆம் இடத்துல ஒரு இருட்டு வந்தாலே தந்தையார் சரியில்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க. 3 எல்லாம் எழுதியிருக்கு. 9ல் ராகு இருந்தா தந்தை இருக்க மாட்டார். இதெல்லாம் என்ன அர்த்தம்? எந்த பலனுக்குமே நம்ம ஜாதகமா இருந்தாலும் நம்மளுடைய உறவு முறைகள், நம்ம ஜாதகத்திலே சகோதரர், இளைய சகோதரர், மூத்த சகோதரர், தாய் தந்தை, தாய் மாமன், இதெல்லாம் வந்து அதோட அமைப்புகளை பார்க்கறதுக்கு பாவகம், பாவகாதிபதி, காரகம் ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. தந்தையாருக்கு என்ன? சிம்ம வீடு காரகம், சிம்ம வீடு ஆமா காரகம். சூரியன் வந்து காரக அதிபதி, 9ஆம் அதிபதி இருக்காருல்ல செவ்வாய். இந்த நிலைகள் பரிபூர்ணமா இருந்து ராகு சுபத்தன்மை பெற்றால் கண்டிப்பா ராகு திசையில ஜாதகத்தில் உள்ள அப்பா யோகத்தை பல மடங்கு பெருசாக்கும், பிரபலமாக்கும். அவ்வளவுதான். இந்த செயல்முறை சொல்றேன். லக்னம் ராசி ஒன்னா போச்சுங்க. இப்ப பொதுவா சொல்றேன், லக்னம் ராசி ஒன்னா இருக்கணும்னா யோக ஜாதகமா இருக்கணும். யோகம் இல்லாத ஜாதகத்துல லக்ன ராசி வந்தா கஷ்டம், பல மடங்கு தோஷத்தை கொடுக்கும். லக்னம் ராசி ஒன்னானா சரியில்லாத ஜாதகத்துல, யோகமான ஜாதகத்துல 2 மடங்கு பெருக்கி கொடுக்கும். அப்போலாம் யோகமான ஜாதகத்துல அஷ்டமச்சனி 7 சரியெல்லாம் பெரிய பாதிப்புகளை இந்த வராது. இந்த இருக்கு லக்னம் ராசி 1ங்க. 9ஆம் இடத்துல ராகு தான். ஓகே, ராகுக்கு குரு பார்வை வந்துருச்சு. சூரியன் வந்து பௌர்ணமி அமைப்புல இருக்காங்க. சிம்ம வீட்டுல பௌர்ணமி சந்திரன். 9ஆம் இடத்துல ராகு தான். சரி, 9ஆம் அதிபதி செவ்வாய் குருவோட சேர்ந்திருக்காரு. குருவோட பார்வை ராகுக்கு இருக்கு. இது என்ன குறை இருக்கு? சனி எதுவுமே பார்க்காத நிலைமை. செவ்வாய் கூட உச்சமா இருந்து பார்த்தோம்னா ராகுவை பார்ப்பாரு. இங்க உச்சமா போட்டா ராகுவை பார்ப்பாரு, பலன் இருக்காது. நான் சொன்னது பலன் என்ன? தந்தையை பிரபலமாக்கும் ராகு. உயர்வுன்னு சொல்ல, பிரபலமாக்கும். திடீர்னு கீழ்நிலை மேல வரணும், ராகு தான் அது கொடுக்கணும். ராகு மட்டும் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. எப்படி விதி விலக்கு இருக்கு பாருங்க. அப்ப ராகுவும் குருவால சுபத்துவப்படுத்தணும். 9ஆம் இடமும் நல்லா இருக்கணும். குருவோட இந்த ராகு தோஷத்தை குரு போக்கிடுவாரு. லக்னாதிபதி இது 4 9 கூடிய செவ்வாயும் குருவோட சேர்ந்திருக்காரு. சூரியன் பௌர்ணமியா இருக்காரு. லக்னம் ராசி ஒன்னா போச்சு. ராசிப்படி பார்க்கல, ராசிப்படி வேற பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப கண்டிப்பா நம்ம ராகு தசை வரும்பொழுது எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ராகு தசை 9ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா தந்தை போயிடுவார் அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் அவர் உயர்வார். ஜோதிடம் மகா அற்புதமான விஷயமுங்க. அடுத்தடுத்து நுட்பமான வீடியோக்கள், ஷார்ட் வீடியோக்கள் எல்லாமே தரணி, பயிற்சி பலன்கள் எல்லாமே நியூஸ் டாக்கீஸ் அப்படிங்கிற
சேனல்ல வார ராசி பலன் தர்றேன். ஒரு 4 வாரமா பாருங்க, நுட்பமா போலான்னு சொல்லியிருக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் என்னிடம் தொடர்பு கொண்டு நீங்க கேட்டுக்கொள்ளலாம். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி.